ஏய் சுதி, என்னது ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? இந்த போட்டோவை கொஞ்சம் பாருங்க. எல்லாம் நல்லபடியா தானே நடந்தது? ஆமா பாட்டி, ஒரே காதல் போட்டு தான் போங்க. பாட்டி, உங்க பிளான் நல்லா வொர்க் அவுட் ஆயிடுச்சு ஆமா, போல. அப்பாதான் நல்லா பேசுறாரு. இந்த லவ் பண்றவங்கள சேர்த்து வைக்கிற ஏஞ்சல் தேவதை. இந்தாங்க. பாட்டி, நீங்க பேசாம ரிலேஷன்ஷிப் டாக்டர் ஆயிடுங்க. சூப்பரா ஐடியா கொடுக்குறீங்க. என்னங்க இங்க வாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் மேல பாரு. ஏன் மேல என்ன? உன் கழுத்துல ஒரு மச்சம் இருக்குதுப்பா. பொட்டு எப்படி இவன் கழுத்துல? ஆண்டி, உங்க நெத்தியில குங்குமம் தான் இருக்கு. ஸ்டிக்கர் போட்டு எங்க? ஓஹோ, அப்போ ரொமான்டிக் ஜர்னி. கார்ல எல்லாம் இவனாலதான் கார் ஓட்டுறானா? அந்த மாதிரிதான் அப்பா அப்படியே வளைஞ்சி கொலைஞ்சி. என்னப்பா பாட்டி அங்க பாரு. ஏன்டா நீ அந்த பொட்டை வச்சு விடு. இதைவா? அத்தை, அது நானே வச்சுக்கிறேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான். ஆனா அது அப்பவே சரி பண்ணிட்டு இருக்காரா? அவரு உங்ககிட்ட பேசாம தாமா இருக்க மாட்டாரு. இருக்காங்க. நம்ம கிட்ட இருந்தானே அவங்க கத்துக்கணும். கிட்ட ஆனா நான் கூட பேசாம இருந்துறேன் பாட்டி. மீனா அவளை பேசாம இருக்க முடியாது. என்ன மீனா? நான் கேட்டுட்டே இருக்கேன். இவனே வந்து பேசிடுவான். அந்த கண்டிஷன்ல போட்டுதான் மேரேஜ். கடைசி வரைக்கும் கூட இருக்கிறது புருஷன் பொண்டாட்டி உறவுதான். உருவாக்க கூடாது. இப்படிதான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எண்ணி 10வது மாசத்துல ரவி பிறந்தான். இவன் ஒருத்தன் விவஸ்தையே இல்லாம. சரி, நேரமாச்சு, நான் கிளம்புறேன். பாட்டி இருந்துட்டு போலாமே. ஆமா பாட்டி, நாளைக்கு காலையில கிளம்பலாம். அடி பாவி, எதுக்கிட்டு இப்படி அடிச்ச? நான் தான் தெரிஞ்சுதான் அடிச்சேன். இது வலிக்குது. இந்த வலிக்கே இப்படி பேசுறியா? ஒரு லைஃப் புதுசா வரப்ப என்ட்ரி எல்லாம் சொன்னாங்க. ஆனா அப்படி பொறுக்கிறப்ப ஒவ்வொரு பொண்ணும் எவ்வளவு பெயின கோத்ரூ பண்றாங்கன்னு உனக்கு தெரியும். அந்த திமிர் தான் உங்களுக்கு. அந்த தைரியத்துலதான் ஆம்பளைங்க நிறைய குழந்தை பெத்துக்கிறீங்க. நான் மொத்தமாவே சொல்றேன்டா. என்னடி சொல்ற? என்னால ஏய், அப்ப நம்ம குழந்தையே வேண்டான்னு சொல்றியா நீ? இந்த ஐடியா வேற இருக்கா உனக்கு? அப்புறம் உனக்கு குழந்தையே பிறக்க முடியாத அளவுக்கு பாவு பஜ்ஜி ரெடி பண்ற மாதிரி சொல்ற. குழந்தைடி தெரியுதுடா. ஆப்ஷனை ஃபீல் பண்ணணும்ங்கற ஆசை இல்லையா? சரகசி மூலமா வந்தாலும் அது ஏன் குழந்தை தானே. எங்க அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க எதுக்கு ஒத்துக்கணும்? This is my body. My decision எடுக்க போறது நான் தான். ஏய், பை நேச்சர் ஒரு விமன் தான் குழந்தை இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு அனிமல்ஸ்க்கு தெரிஞ்சா அதுங்களும் இததான் செய்யும். ஸ்ருதி, நீ இன்னும் சொல்ல போனா நான் மட்டும்தான் கரண்ட் ஓபன் பண்ணணும்னு சொன்னல, அந்த வேலையை போய் பாரு. இந்த குழந்தையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஒருவேளை முண்டம் தெரியுது இல்ல. இந்த நேரத்துல வேற என்னடா செய்வாங்க? கெடுக்கிற வந்து தொலைற இரு. இந்த லெட்டர் படிங்க. என்னடா அது? என்னடா புதுசா ஐடியா பண்றியா? யாரால எனக்கு பிரச்சனைன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களால தான் எனக்கு பிரச்சனை. இந்த வீட்டுல நீ பண்ண பிரச்சனைக்கெல்லாம் உன்னை காப்பாத்த போய் நான் தான் அவமானப்பட்டு நிக்கிறேன். நம்புறதா இல்ல. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கவுக்க பாக்குறீங்க. ஆமா, நீங்க தான் என்ன பயமுறுத்தி இப்படி எல்லாம் பண்றீங்களா?
பார்வதி ஆண்டியோட சேர்ந்து யாரையும் நம்பவும் மாட்டேன். ஏய் நான் என்ன நினைச்சேன், இவ்வளவு முட்டாளா இருக்கானே, அவனுக்கு கொஞ்சமாவது அனுபவம். முத்தே. முத்தோட ஃப்ரெண்டு தானே? ஆமாப்பா. பாப்பா ரொம்ப சந்தோஷம். ஆமா, பெரிய ஷாப்பிங் மாலை வாடகைக்கு விட போறாரு. இது ஒரு விஷயம். பாருங்க, நல்லா முன்னுக்குவாங்க. சரிப்பா. உன் ஆசீர்வாதம் இருந்தா போதும்பா, வளர்ச்சி தானா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டாப் 2 ஆக்ஷன் மூவிஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஆக்ஷன் மூவிஸ், ஆக்ஷன் ரிலேட்டடான மூவிஸ்லாம் பிடிக்கும், மெயினாக ஆக்ஷன், த்ரில்லர், சஸ்பென்ஸ்லாம் ஜேனரில் இருக்கக்கூடிய மிக்ஸ்டு மூவிஸ் பிடிக்கும் அப்படின்னா 2020க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன ஒரு டாப் 2 ஆக்ஷன் மூவிஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மூவி 2020 வந்த டேஞ்சரஸ் கேம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கேம் ரிலேட்டடான ஒரு மூவி, அதுவும் ஹண்டிங் ரிலேட்டடாக அந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் செகண்ட் பார்க்க போகிற மூவி 2021 வந்த ஒரு பியூரான ஆக்ஷன் பேக்டு மூவி. இது பற்றின ஆக்சுவலாக ஒரு கொரியன் மூவி. இந்த மூவியோட நேம் கார்ட்டர். இந்த டாப் 2 மூவியோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி டேஞ்சரஸ் கேம் அப்படிங்கிற மூவியில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவரோட ஃபேமிலிக்காகவும் இந்த ஒரு கேமில் இன்வால்வ் ஆகுறாரு. இப்போது ஹீரோவுக்கு ஒரு சில ரூல்ஸ்லாம் கொடுக்குறாங்க. 24 hours அவர் அந்த சிட்டியில் உயிரோடு இருக்கணும். ஹீரோவை யார் ஹண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஹீரோவோட டீட்டெயில்ஸ் அந்த வில்லன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அவங்க எல்லாருமே ரிச் மேன்ஸ், அவங்க எல்லாருமே நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களில் யார் ஹீரோவை ஹண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மொத்த பணமும் கிடைக்கும். இப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் கையில் ஒரு மொபைல் இருக்குது அவரோட லொக்கேஷனை சேஸ் பண்ணுறதுக்காக. சேம் டைம் ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. 24 hours பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக போய் ஒரு பஸ் ஸ்டாப்பில் போயிட்டுருக்காரு. அப்போ அவர் பக்கத்தில் ஒரு சிலர் அவரே பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அவரோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன் தான் அந்த ஒரு ஹண்டர். இந்த மூவியோட இன்னொரு ஸ்பெஷலான ரூல்ஸ் என்னென்னா பப்ளிக் பிளேஸில் ஃபைட் பண்ணக்கூடாது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட எந்த ஒரு வெப்பன்ஸும் இல்லைனா ஆப்போசிட் ஹண்டர்ஸும் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரூல்ஸ் இருக்குது. ரூல்ஸை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கேம் கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட மெயின் வில்லன் ஒருத்தர் இருப்பான். அவன் தான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். அவன் கரெக்டாக அந்த ரூல்ஸை எல்லாமே ஃபாலோ பண்ணுவான். அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோவை ஃபஸ்ட் டைமே பிடிச்சிடறான். உடனே அந்த ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணி இந்த கேம் இவ்வளோ சீக்கிரம் முடிகிறதுக்காக நாங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி திட்டுறான். அந்த டைமை யூஸ் பண்ணி ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டுருக்காரு. பேக் டு பேக் அந்த சிட்டி ஃபுல்லாகவே நிறைய பேர் ஹீரோவை ஹண்ட் பண்ணுறதுக்காக டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஹீரோவுக்கு தெரியாது யார் யார் அவரை அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஒரு டைமில் என்ன பண்ணுவார் அப்படின்னா நைட் டைம் காரை எடுத்துகிட்டு அவுட்டோருக்கு போயிடுவார். உடனே கேமோட ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வரும். உடனே அந்த இடத்த விட்டு திருப்பி சிட்டிக்குள்ளே வந்துடுவார். இப்போது சில வில்லன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோவை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு அவரோட ஃபேமிலியை அட்டாக் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோ எல்லாருமே அட்டாக் பண்ணிடுவார். ஒருத்தரையும் போட்டு தள்ளும்போது ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட அக்கௌண்ட்டில் பெரிய ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் ஆகும், கிரெடிட் ஆகும். அதை பார்த்த ஹீரோட ஃபேமிலி அவங்களுக்கு மேலே டவுட் வரும். கிளைமேக்ஸில் தான் ரிவீல் ஆகும். கிளைமேக்ஸில் ஹீரோக்கும் மெயின் வில்லனுக்கும் ஒரு பெரிய சிட்டியில் ஃபைட் நடக்கும். அந்த டைமில் அடுத்த டே 6 o'clock ஆனதுனால ஹீரோ அந்த ஒரு கேமில் வின் பண்ணிடுவார். அவரோட லைஃப் செட்டில் ஆகிற அளவுக்கு பெரிய ஒரு பணம் அவருக்கு கிடைக்கும். அந்த வில்லனும் கங்க்ராட் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். ஹீஸ் எ குட் பிளேயர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் தான். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஹாரர் ரிலேட்டடான ஃபேண்டசி மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவில் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் பாருங்கள், ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மூவி 2022 இல்லை 23 நினைக்கிறேன். அந்த டைமில் ரிலீஸ் ஆன ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேண்டசி ஹாரர் மூவி. மற்ற படங்கள் மாதிரி இல்லாமல் இந்த ஹாரர் மூவி கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். பிகாஸ் இந்த மூவியில் வரக்கூடிய கோஸ்ட் அப்படிங்கிற அந்த கேரக்டர் பார்க்குறதுக்கே செம்ம ஃபன்னாக இருக்கும். ஒரு காமெடியான லுக்கில் இருக்கக்கூடிய கேரக்டர். இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸுக்கு ஒரு ஃபேமிலி ஷிஃப்ட் ஆகுறாங்க. அவங்க ஷிஃப்ட் ஆக போகிற அந்த ஒரு ஹவுஸில் தான் அந்த கோஸ்ட் இருக்குது. அவங்க நெய்பர்ஸ்லாம் அவங்க வந்ததுமே அந்த வீட்டில் கோஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ சும்மா ஃபன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாங்க. இப்போ உண்மையாகவே அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் டெரரான கோஸ்ட் இல்லை, செம்ம ஃபன்னான ஒரு கோஸ்ட்டு. ஒரு நாளைக்கு அவங்க வீட்டில் டவுன் ஸ்டேரில் இருக்கக்கூடிய திங்ஸ்லாம் அப்ஸ்டேருக்கு மாற்றுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த கோஸ்ட் வருது. இவங்களை பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியில் எல்லோரும் முன்னாடியும் பயங்கரமாக கத்துது. அதை பார்த்ததுமே அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப விழுந்து சிரிக்கிறாங்க.
அந்த கோஸ்ட்டுக்கும் ரொம்ப ஃபீல் ஆகுது. என்னை பார்த்தா உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உண்மையாகவே அந்த மாதிரி எதுவும் இல்லை, உன்னை பார்த்தா எனக்கு காமெடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அடுத்த கொஞ்ச நாட்கள் ஒரு ஃபியூ டேஸ்லேயே அந்த ஃபேமிலியும் அந்த கோஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இப்போது இந்த மூவியோட ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் தான். அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பையன் தான். அவனுக்கு அந்த இடத்துல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறா. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்டையும் இந்த கோஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறையவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ திடீர்னு அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு கோஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வருது. பிகாஸ் பப்ளிக்கில் அந்த கோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லோரும் முன்னாடி ஓடிட்டுருக்கு. உடனே அந்த கோஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஒரு டவுட் வருது. நீ எப்படி கோஸ்ட்டாக மாறின, உன்னோட பாஸ்ட்டில் நடந்த ஸ்டோரியை சொல்லுன்னு. அதுக்கு அந்த கோஸ்ட்டு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னோடய வீட்டு அட்ரஸ் மட்டும் அப்படின்னு சொல்லுது. எல்லாருமே அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து தான், ஐ மீன் யாரையுமே ரொம்ப அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணானோ அந்த பர்சன் சேர்ந்து தான் இந்த கோஸ்ட்டை பார்த்திங்கன்னா போட்டு தள்ளியிருக்காங்க. அந்த உண்மை தெரிஞ்சதும் அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். ஆனால் யாருமே எதுவுமே பண்ணாமல் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிவிட்டு, அந்த உண்மை தெரிஞ்சதும் அவனோட அந்த டைம் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஸோ அதனால தான் அவன் இவ்வளோ நாள் கோஸ்ட்டு அந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கான். இப்போ அந்த கோஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடல் இருக்குது, ஐ மீன் சி மாதிரி ஒரு பிளேஸ். அந்த இடத்துல மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பேசிவிட்டு திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார் மாதிரி இன்விசிபிள் ஆக ஆரம்பிச்சிட்டான். மற்ற ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், இது எப்போதுமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஸ்டார்டிங் ஃபன்னாக இருந்தாலும் கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாகவும் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். தேங்க்யூ.